யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டு கூட்டு அண்டு புட்டு பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 1/2 கிலோ பீட்ரூட்டு, 2 வெங்காயம், 1 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 தக்காளி இதாங்க போதும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், கடலப்பருப்பு வந்து ஒரு 150 எடுத்துருக்குங்க நான். இவ்வளோதாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து தோல் சீவிட்டு எல்லாம் உங்களுக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டு, வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு மட்டும் உரித்து நசுக்கி பொடி அதாவது மிக்சியில் போட்டோ இல்லை நசுக்கி வச்சுக்கோங்க. அதாங்க. கடலப்பருப்பை வந்து போட்டு கழுவிட்டு இது போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப இல்லை, அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த கடலப்பருப்பில் நீங்கள் வந்து அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், அரிஞ்சு வச்ச பீட்ரூட்டு, தக்காளி எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க. அந்த கடலப்பருப்பு கூடவே போடலாம். கடலப்பருப்பு முன்னாடியே வேக வைக்கணும் அவசியம் இல்லை. கடலப்பருப்பு முன்னாடி அது கூடவே சேர்த்தே நீங்கள் போடலாம். தண்ணி வந்து அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி தேவையில்லை. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்ட பிற்பாடு ஒரு 4 இல்லை 5 விசில் நீங்கள் விடுங்க. ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் வேகணும். ஏன்னா நம்ம எண்ணெயில் வதக்கினா தான் நம்ம சத்து போவோம். ஆனால் வேக போடும்போது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. தண்ணி வந்து திட்டமாக வைங்க. இவ்வளோதாங்க. எல்லாமே நீங்கள் போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. எனக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் தான் தேவைப்படும். ஏன்னா இஞ்சி இதில் காரம் இருக்குது இல்லைங்களா, அதில் 3 ஸ்பூன். உங்களுக்கு என்னவோ நீங்கள் 1/4 கிலோ செய்கிறீங்கன்னா அதில் எல்லாமே கொஞ்சம் பாதியாக குறைச்சிக்கணும். அவ்வளோதான். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் சாதா உப்பு தான், கம்பெனி உப்புலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது இவ்வளோதாங்க. கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. 5 விசில் வர மாதிரி நீங்கள் அழகாக வச்சுருங்க. இவ்வளோதாங்க. ஒரு சூப்பரான ஒரு மீடிங்க. இந்த ஸ்வீட் தன்மை இருக்குது இல்லைங்களா அந்த பீட்ரூட்டில், அந்த ஸ்வீட்டாகவே இருக்காது. நிறைய பேருக்கு இந்த பீட்ரூட்டு தித்திக்கிறதால நிறைய பேருக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரத்த உற்பத்தி பண்ணுற இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம அதோட சத்து குறையாமல் நம்ம சமைக்கிறதாங்க இந்த 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 ஒரு பொருள். இவ்வளோதாங்க. நீங்கள் மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு, அது தண்ணி திட்டமாக வைக்கும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கு தாளிப்புக்கு தேவையான ஒரு பொருள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையில்லை, கருவேப்பிலை மட்டும் போதும். இதுக்கு வந்து ஒரு பட்டை 2 இலை, 2 பட்டை துண்டு, ஒரு 4 லவங்கப்பூ, கொஞ்சம் சோம்பு வந்து பொடி பண்ணி வச்ச கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போதும். ஒரு கடாய் வச்சுருங்க, பற்ற வச்சுக்கோங்க. 1 குழிக்கரண்டி இல்லை 2 குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிங்க. ஏன்னா எண்ணெய் இதில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 குழிக்கரண்டி இல்லை 2.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க. நான் இந்த யூஸ் பண்ணுறது வந்து கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த கடலை எண்ணெய் வந்து நான் பியூரிட்டியாக நான் வந்து ஆடி வச்சுப்பேன். இதுதான் நமக்கு வந்து முழங்கால் மூட்டு எல்லாமே நமக்கு வந்து ஏக்கங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை பொறுத்து தாங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு பலன். இப்போ இதுக்கு வந்து இந்த பட்டை 2 துண்டு பட்டை, ஒரு பட்டை இலை, சோம்பு, அந்த லவங்கம் ஒரு 3 லவங்கம் போட்டாச்சு. அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொத்தமல்லி இல்லை சாரி, கருவேப்பிலை மட்டும் போட்டாச்சு. அதில் வந்து நம்ம வேக வச்ச இல்லைங்களா அந்த பீட்ரூட்டும் கடலைப்பருப்பு அதில் வந்து போட்டுருங்க. எல்லாமே போட்டு இது வந்து நீங்கள் தாளித்து ஒரு 2-3 கொதிச்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டாக எடுத்து சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். அப்படி சப்போஸ் இல்லைன்னா இது வந்து ட்ரை ஆகணும். அந்த தண்ணி சுண்டுற வரல நீங்கள் வந்து அடி பிடிக்காமல் நீங்கள், ஏன்னா நான் வச்சுருக்கிறது சில்வர் கடாயினால அடி பிடிக்கும். கொஞ்சம் தடவி நீங்கள் கொஞ்சம் அடி பிடிக்காமல் பார்த்து நீங்கள் பதமாக எடுத்திங்கன்னா ட்ரை ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுதோ இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இது அவ்வளோ வாசமாக மணமாக அந்த பீட்ரூட்டு தானா என்னன்னு தெரியாது, ஒரு நம்ம இது நான்வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுத்துரும். சூப்பராக கம ஒரு டிஷ்ஷு தாங்க இந்த பீட்ரூட்டு. இப்போது இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக இருவிடணும், அந்த சுண்டிட்டோன்னு பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் வரணும் பாருங்கள். இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூட லைட்டாக வேணால் கூட விட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சும்மா கம்மன்னு அவ்வளோ சூப்பரான சுவையாக இருக்குங்க.
இவ்வளோதாங்க அது பீட்ரூட்டு. ஒரு ரசம் சாதத்துக்கு நீங்கள் வந்து சாதமாக பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா ரசம் சாதத்துக்கு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இல்லை சாதாரண இது வெத்து சாம்பாருக்கும் நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்லாம். சும்மா அருமையான டிஷ்ஷுங்க இது, சத்துள்ள டிஷ்ஷுங்க. இப்போ சாதத்துக்கு ரசத்தை நான் இப்போ வச்ச ரசத்துக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன், ஒரு கம ரசம். அந்த ரசத்துக்கு இந்த காம்பினேஷன் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். சாப்பிட்ட திருப்தி இருக்கும் பாருங்கள். சத்தும் நமக்கு போதுமான அளவுக்கு சத்தும் நமக்கு கிடைக்குங்க. இந்த குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்வீட் தன்மை இருக்காது, நச்சுன்ற இருக்காது, நல்லா வெந்து பதமாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.